ஆறு கடல்ல கலக்குது, விஜய் டிவி உலகத்தையே கலக்குது என்ற பேச்சு உங்க இதயத்தோட கலக்குது. ரசிகர்களே, உங்க கைத்தட்டல் தான் இந்த நிகழ்ச்சியவே கலக்குது. இன்னைக்கு பிரபு என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு எங்க 5 பேருக்குமே கலக்குது. ஆனா நீங்க கலக்குதுன்னு சொல்ற வார்த்தை கூட கலக்குது சார். இன்னைக்கு எல்லா பக்கமும் சிரிப்பு இருக்குங்க. ஒரு பையன் கணக்கு பாடத்தில் சைபர் மார்க் வாங்கிட்டான். என்ற கணக்கு பாடத்தில் சைபர் மார்க் வாங்கியிருக்கேன்னு கேட்டாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், சார் ஆம்பளை பசங்கள்லாம் கணக்கு பாடத்தில் தான் சைபர் மார்க்கு, ஆனால் பொண்ணுங்களை கணக்கு பண்ணுறது அவங்க தான் எனக்கு 100 மார்க்கு, 100க்கு 100 மார்க் அப்படிங்கிறாங்க. ஒரு பையன் தண்ணி போட்டு வந்தான். நான் கேட்டேன், என்றா தண்ணி போட்டு வர, தண்ணி போட்டு வந்தால் என்ன ஆகுன்னு கேட்டான். தண்ணி போட்டு வந்தால் செத்து போயிடுவாங்கிறேன். அதுக்கு அவன் சொல்கிறான், குடித்தாலும் சாவு, குடிக்கா விட்டாலும் சாவு, குடிச்சு போட்டு சாவு அப்படிங்கிறான். ஜாலியன் வாலாபாக் சிறு குறிப்பு வரைகன்னு அவன் எழுதி இருக்கான். ஜாலியன் வாலாபாக் அது ஒரு சாதாரண பாக்கு, கொட்டை பாக், அஜந்தா பாக், நிஜாம் பாக்கு மாதிரி சூப்பரான பாக்குங்கிறான். வலது பக்கம் வடக்கு, இடது பக்கம் தெற்கு, பின்னாடி என்னடா இருக்குன்னு பார்த்தா பின்னாடி பேண்ட் கிழிஞ்சு இருக்கு அப்படிங்கிறான். காந்தி ஜெயந்தி எப்படா வரும்னு கேட்டால், காந்தி எப்போ வருவாருன்னு தெரியாது சார், ஜெயந்தி கரெக்டாக 8 மணிக்கு வந்துடுவாருங்கிறான். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரங்களை சேர்ந்து ஒரு போட்டி வச்சாங்க. சிறப்பாக யார் கார் ஓட்டுறாங்களோ அவங்களுக்கு 10,000 ரூபா பரிசு அறிவிச்சாங்க. காலையிலேருந்து கேமரா ஃபாலோ பண்ணுதுங்க. கரெக்டாக ஒருத்தர் காரை கரெக்டாக நிறுத்துறாரு, சிக்னல் பார்க்குறாரு, கரெக்டாக போகிறாரு. கரெக்டாக அவர் கார் விட்டு போய் போலீஸ் நிறுத்தி காரை விட்டு இறங்கி, உங்கள் பேர் என்னங்கன்னு கேட்டாங்க. என்ற பேர் ஸ்டீவனுங்க அப்படின்னாரு. மிஸ்டர் ஸ்டீவன், காலையிலேருந்து நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணுறோம், நீங்கள் சூப்பராக கார் ஓட்டுறீங்க, எங்கள் காவல்துறை சார்பாக உங்களுக்கு 10,000 ரூபா பரிசு தரேன்னு சொன்னார். அப்படிங்களா அப்படின்னு 10,000 வாங்கிட்டு அவர் சொன்னார், இந்த 10,000 ரூபாய் வச்சு நான் லைசன்ஸ் எடுத்துருவேங்கன்னாரு. என்னது லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுனியா அப்படின்னு அவர் பொண்டாட்டி ஓட்டு வந்துச்சு. இப்படி தான் சார் அவர் குடிச்சா உளருவார், அவருக்கு லைசன்ஸ் இருக்குன்னு. ஓ, தண்ணி அடிச்சுட்டு வேறு வண்டி ஓட்டுறியாயா அப்படின்னப்ப தான் உள்ள காது கேட்காத அவங்க அம்மா உள்ள உட்காந்துட்டு வெத்தல் பாக்க இடிச்சுக்கிட்டே சொல்லிச்சு, இதுக்கு தான் திருட்டுக்காரி எடுத்துகிட்டு வராதரா, திருட்டுக்காரி எடுத்துகிட்டு வராதுன்னு சொன்னேன். கேட்டையா அப்படின்னு ஒருத்தன் டாக்டர்கிட்ட வந்தான். டாக்டர், 5 தடவை சொரிஞ்சம் பொறி பொறியாக வருது, இன்னும் ஒரு 5 தடவை சொருங்க, பட்டாணி பொட்டுக்கல்லையெல்லாம் சேர்ந்து வரும்ட்டாரு. சார் உங்ககிட்ட கேட்குறேன், ஓல்டேஜுக்கும் டீனேஜுக்கும் என்ன வித்தியாசம்? ஓல்டேஜ் டீனேஜ். ஓல்டேஜுக்கும் டீனேஜுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க. உடம்புல சுகர் கம்ப்ளைண்ட் இருந்தா ஓல்டேஜ், மனசுல ஃபிகர் கம்ப்ளைண்ட் இருந்தா டீனேஜ். மகேஷ் சார் உங்ககிட்ட கேட்குறேங்க, சிரிக்கி சிரிக்கின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்களே, அது சரியான வார்த்தையா கெட்ட வார்த்தையா? எல்லாருமே தவறான வார்த்தைன்னு தான் சொல்லுவோம். ஆனா அது ஒரு புனிதமான வார்த்தைங்க. எப்படி? தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்களுடைய இதயம் எல்லாம் சின்ன இதயம். அந்த சின்ன இதயத்தை திறக்கின்ற சிறுக்கி, சின்ன சாவி, அதுதான் சிறுக்கி. இப்போ பிசாசே அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா, பிசாசேனா பெண்களே தப்பா நினைக்காதீங்க, காதல் பிசாசேன்னு பாட்டு கூட வந்தது. பிசாசேனா என்ன தெரியுங்களா அர்த்தம்? பிறந்ததே சாகும் வரை சேவை செய்ய, அந்த பெரிய வார்த்தையினுடைய சுருக்கம் தான் பிசாசேன்னு அர்த்தம். என்ற கொண்டாட்டியெல்லாம் நான் செல்லமா அபிமான் தான் கூப்பிடுவேன். என் பெரிய பையன் பேர் அபிஷேக், சின்ன பையன் பேர் ராகுல். அவ என் பையன் பேரை சொல்லி தான் கூப்பிடுறான்னு நினைச்சுக்குவா. ஆனா அபிமானம் என்ன தெரியுங்களா அர்த்தம்? அடங்கா பிடாரி மாடு. நான் பாடின என் பொண்டாட்டி பார்த்து, 1000ல் ஒருத்திய மாணி அப்படின்னா நிறுத்து, 1000ல் ஒருத்தி நான்னா பாக்கி 999 பேர் யாருன்னு கேட்குறாங்க. குடும்பத்தில் நிம்மதி போச்சுங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு காலமே மாறிக்கிட்டு இருக்கு. ஃபேமிலியில் இந்த பெண்கள்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம கல்யாணம் பண்ண போகிறோம், நமக்கு தங்கச்சி இருக்கு அப்படின்னா உடனே பொண்ணு வருத்தப்படாதா? கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு வருத்தப்படாதா? என்ன நண்பா, நம்ம கூட பிறந்த ஒரு தங்கச்சி இருக்குன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு வருத்தப்படும். என்னைக்காவது நாம கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு தங்கச்சி இருந்தா நம்ம என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கோமா? எவ்வளவு இது ஆண்களுடைய மனசே ஒரு பாலாஜிலாம் சார். ஆண்கள் தான் உண்மையிலேயே பொறுமையானவங்க சார். என்னைக்காவது பொண்டாட்டி ஆம்பளை அடிச்சிட்டான் அப்படின்னா, எங்கள் அப்பனுக்கு போன் போடு, எங்கள் அம்மாவுக்கு போன் போடு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் போடு, வக்கீலுக்கு போன் போட்டு சொல்கிறாங்க. என்னைக்காவது பொண்டாட்டி அடிச்சிட்டா நாம எங்கள் அப்பனுக்கு போன் போடு, என் தங்கச்சிக்கு போன் போட்டு சொல்கிறோமா?